ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord God be glorified mightily. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me the opportunity to be with you all and to share and to worship with you and to share the word of the Lord this morning. அன்பான போதகர் அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். My heartfelt thanks to pastor and his wife, sister as well. இந்த நாளிலே 3 விதமான மக்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். This morning I want to speak to you about 3 kinds of people. முன்னதாக வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஏன் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். Some of us may think why we must think about the people who lived in the past. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது In 1 Corinthians chapter 10 verse 11 when we see இவைகளெல்லாம் அவர்களுக்கு யதார்த்தமாய் சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. The word of God says, now all these things happened to them as examples, as they were written for an admonition for all of us, for the ends of this age have come. மேலும் 12ஆம் வசனத்திலே நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. Verse 12 says, therefore let him who thinks he stands take heed lest he fall. ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது சாலமோனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து பிரசங்கி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் கூறுகிறார். First of all, we are going to consider the life of Solomon as he himself writes as to how he lived in Ecclesiastes chapter 2. நான் பெரிய வேலைகளை செய்தேன், I did mighty works. எனக்காக வீடுகளை கட்டினேன், I built houses. திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், I planted vineyards. சிங்கார வனங்களை உண்டாக்கினேன், I planted beautiful gardens. கனி விருட்சங்களை நாட்டினேன், I planted fruit trees. குளங்களை உண்டு பண்ணினேன், I dug ponds and pools. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், I acquired many servants and servant maids. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆசைகள் எனக்கு இருந்தது. I had an abundance of flock and animals than anybody else before me in Jerusalem. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பாத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். I acquired for myself silver and gold and the special treasures of kings and of the provinces. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன், என் ஞானமும் என்னோட கூட இருந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். I became great and excelled more than all those who were before me in Jerusalem. Also my wisdom remained with me. இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது when we consider this life of Solomon, இவர் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவர். He was a man who built a temple of the Lord. தேவனிடத்திலே ஞானத்தை பெற்றவர். He received the wisdom of the Lord from God. ஆனால் இப்படியெல்லாம் வாழ்ந்து அவருடைய கடைசி காலத்திலே அவர் சொல்கிறதான வார்த்தை, but after having lived such a glorious life, to the end of his life he says something 2ஆம் like அதிகாரம் this. 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். In Ecclesiastes chapter 2 verse 11 we என் see, கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். then I looked on all the works that my hands had done and on the labor in which I had toiled, and indeed all was vanity and grasping for the wind, he says. உலகத்திலே சம்பூர்ணமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்துக்காகவே அவர் வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு விரக்தியிலே முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். We see that the end of a man's life who lives with abundance for this world in this world ended up being vanity in the end. நம்முடைய வாழ்க்கையில் in our life also நாம் உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, we are not called to enjoy the goods of this world. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். But God desires for us to live according to his will and are used for his glory. லேவியராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, in the book of Leviticus chapter 20 verse 6 when the Lord says, என்னுடையவர்களாய் இருக்கும்படியாக நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். I have set you apart so that you can be my own people. ஆகவே நீங்களும் நானும் உலகத்திலே வாழக்கூடிய மக்களைப் போல அல்ல,
So ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்த ஜனங்களாக வைத்திருக்கிறார். So you and I are not like any other people in this world, but God has set us apart for His glory. யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, In the book of நான் John, உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். in John chapter 17 verse 14, when the Lord Jesus says, He says, as I am not of the world, you are also not of this world. நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம், We are in this world only, ஆனால் உலகத்தின்படி வாழ்வதற்கு அல்ல. but we are not here to live according to this world. ஏனென்றால் நம்மை ஆண்டவர் உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறபடியால், Because God has taken us away from this world and He has redeemed us by His blood, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக பிரயோஜனமாக இருக்க வேண்டும். our life must be pleasing to the Lord and must be useful for His purposes. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, In 1 John chapter 2 verse 17, when we see, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. the word of God says, the world is passing away and the lust thereof. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, In James chapter 4 verse 4, when we see, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. whoever wants to be a friend of the world makes himself an enemy of God. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 John chapter 2 verse 15, we see John writing that do not love the world or the things of the world. அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? In that case, how should we live? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது, As Jesus says in Matthew chapter 5 verse 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். the Lord says that you are a light of the world. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, In Philippians chapter 2 verse 14, when we நாம் see, சுடர்களைப் போல பிரகாசிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. the Bible admonishes us to be like the stars that shine in the world. ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, In Isaiah chapter 45 verse 18, when we see, தேவன் பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் என்று சொல்லி கூறுகிறார். God has not created this world to be void. பூமியையே ஆண்டவர் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் ஒரு காரணத்தோடு அதை சிருஷ்டித்தார். God had a purpose when He created this world. He did not create this world to be empty and void. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டிருப்பாரேயானால், Similarly, if Jesus Christ has shed His own blood and He has redeemed us, நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியம். it is important that we are to live in a way that is useful for the purposes of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் In பொழுது, Revelation chapter 2 verse 3, when we see, நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். I have known that you have persevered and have had patience and labored, the Lord says. நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். Our God is a God who knows all things about our life. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது, In that case, when we live in this world, வேதம் சொல்லுகிறபடி, as the Bible teaches us, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்ற பிரகாரமாய், let your light so shine before the world that people may see your good works and glorify the Lord in heaven. நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது அவசியம். That we are to live like a life of testimony. ஆண்டவருக்காக இளைப்படையாமல் பிரயாசப்படுவது அவசியம். And also important for us to labor for the glory of the Lord without losing heart. சிலர் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள், நல்லது. Some people live like a good Christians and that's good. நல்ல கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். But it is not enough that we just live like good Christians, but we have to persevere and work for the glory of the Lord. நம்ம வீட்டில் ஒரு வாழை மரம் வைக்கிறோம். Let's say we have a plantain tree in our house. வளருது. It grows very beautifully and in a fertile way. கனியை எதிர்பார்க்கிறோம், கனி இல்லைன்னா வேதனை. But when we expect fruit and when we do not see the fruit, we are heartbroken. நாம் கனியை எதிர்பார்க்கிறோம். We expect fruits from the trees that we plant. அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சித்து பல ஆசீர்வாதங்களை கொடுத்து வரும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க
இருக்கிறது என்பதை உணர்ந்தவராய் அந்த விதமாக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Similarly, as the Lord has redeemed us and He saved us and He blesses us with all blessings, He expects us to have a fruitful life and He expects fruit in our lives. ஆக சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். So we must live a life of testimony. ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக வாழ We வேண்டும். must live a life that glorifies the Lord and fulfills the purposes that He வெளிப்படுத்தின has. விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். Not only that, as Revelation chapter 2 verse 11 says, we have to live a life of victory. பல இடங்களிலே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7-8 இடங்களிலே ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். When we read the word of the Lord, we see in the book of Revelations over 7 or 8 times the Lord says that he who perseveres and who takes victory, சாட்சியுள்ள வாழ்க்கை, a life of testimony, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, a life that is useful to the Lord, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது அவசியம், and a victorious life that we ought to live. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Colossians chapter 3 verse 1, when we see, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. if then you were raised with Christ, seek those things which are above, where Christ is sitting at the right hand of God. நம்முடைய வாழ்க்கையிலே மேலானது எது? What is the thing that is most important and the most high thing in our life? இந்த உலகத்திலே உள்ள எதுவுமே நமக்கு மேலானது அல்ல. Nothing in this world is a precious thing in our life. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை ஏமாற்றும். Because this world will deceive us one day. நம்முடைய வாழ்க்கையில நாம் மரிக்கும்போது விரக்தியோடு அல்ல, when we end our life in this world, not மகிழ்ச்சியோடு மரிப்பது அவசியம். not with the disappointment, but we had to go on with joy. மேலானது எது? What is most important? தேவன், God, தேவனுடைய ஐக்கியம், and the fellowship with God, தேவனுடைய பிரசன்னம், and the presence of God, தேவனுடைய மகிமை, and the glory of the Lord, தேவனுடைய ராஜ்யம், and the kingdom of God. இதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான காரியம். These are the ones that will remain always with us. ஆகவே இவைகளிலே நாம் பிரியமாய் இருப்பது அவசியமான காரியம். So it is important that we are pleased in our life towards all these matters. இப்படி வாழாவிட்டால் If we do நம்முடைய not like that, வாழ்க்கையும் if we do not live like that, வயதான காலத்துல in the world life when we come to, விரக்தியோடு மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். we also will have such a disappointment like Solomon had in his life before we pass away from this world. இப்பொழுது அவைகளை சரி செய்யாவிட்டால் நாம் பின் நாட்களிலே அதை சரி செய்ய முடியாது. If we do not correct them while we still have time now, we won't be able to correct them when we are very old. எல்லா இடங்களிலேயும் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? Are we living a life of testimony in all places before all men? ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக விளங்குகிறோமா? Are we living a life that is useful for the Lord? ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்கிறோமா என்பது மிகவும் அவசியம். Do we have a victorious life that we are leading? All those are very important. இரண்டாவதாக ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, Secondly, when we are considering the life of a particular king, 2 ராஜாக்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோயாக்கீன் என்ற ஒரு ராஜாவை குறித்து கூறப்பட்டுள்ளது. in 2 Kings chapter 24 verse 8, we are reading about a king by name Jehoiakim. 18 வயதிலே அவன் ராஜாவானான். He became king when he was 18 years old. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது தேவனே. It is the Lord God who removes kings and who sets up kings. ஆக தேவன் அவனை ராஜாவாக ஆக்கினார். So the Lord established him as king. ஆனால் அவன் தேவனுக்காக வாழாது, But he did not live for the Lord. தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த 3 மாதங்களிலே எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அவ்வளவு பாவங்களை செய்தார். Within the 3 months of his reign, he did all the things that he could as a king. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது என்னவென்றால், So what happened in his life because of that? 38 வருஷம் சிறையினுடைய அனுபவத்திலே இருக்க வேண்டியதானது. He had to go through an experience of being imprisoned and kept captive for 38 years of his life. பாபிலோனிலே இருந்து வந்து இவனை சிறைப்பிடித்து சென்றபோது அவன் 18 வயதிலே அவன் ராஜாவாகி பாவம் செய்தான். He became a king at 18 years old and he sinned and he was taken captive by a king of Babylon. 38 வருஷம் சிறைச்சாலையிலே இருந்தான் என்றால் அவனுடைய வயது 55. If he had been in prison for 38 years, he became 55 years old, 56 years old when he was in the prison. அவனுடைய வாழ்க்கை எல்லாமே சிறைச்சாலையிலே வீணாகி போய்விட்டது. Most of his life was spent uselessly in the prison. ராஜாங்கம் உயர்ந்த இடம். Being a king is a great exalted position. சிறைச்சாலை தாழ்ந்த இடம்.
but the prison is the most lowly place that you could be. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழும்போது மேன்மையான நிலைமையிலே நாம் இருக்க முடியும். When we live in a life that is holy and acceptable to the Lord, we'll be able to live an exalted life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, But when we yield to sin in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்வான நிலைமைக்கு நாம் போய்விடுவோம். we are pushed down to the lowest parts of our life. வேதம் சொல்லுகிறது, The word of God பாவம் says, உங்கள் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. the sin will lie down and crouch down at the entrance of your door, it says. பாவம் உங்களை பின்தொடரும் என்று சொல்லி The கூறப்பட்டுள்ளது. word of God says, sin will follow you. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. The Bible teaches us that the soul that sins will die. முடிவாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. Also, the word of God teaches us that the wages of sin are death. ஆதியிலே இருந்து இதுவரைக்கும் தேவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவராகவே இருக்கிறார். From the beginning, our God is one who stands against sin. ஆக இதனுடைய வாழ்க்கையில So, in the lives of many people, நல்ல வாழ்க்கை கிடைத்தபோது அதை வீணடித்து விட்டான். when he had a good life, Jehoiakim had wasted his life. தேவனுக்கு பயன்படாமல் போய்விட்டான் என்பதை குறித்து பார்க்கிறோம். We are able to see that he lived a life that was not useful for the Lord. ஆனால் இதே வேளையில But at the same time, எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we see about the king Hezekiah, 25 வயது வாலிப வயதிலே அவன் ராஜாவானான். at the age of 25, when he was very young, he became king. அரண்மனை வாழ்வு, He lived a life in the palace, வாழ்வு, a life that was so எப்படி glorious. அவன் வாழ முடியும்? He could live whatever way he எதையும் wanted. அனுபவிக்க முடியும். He could enjoy anything in the world. ஆனால் அவனுடைய இருதயமெல்லாம் எதிலே இருந்தது என்று பார்த்தால், But all his heart was laid upon one thing. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, When we read 2 Chronicles chapter 29 to chapter 31, தேவனுடைய ஆலயத்தின் மீது அவனுடைய இருதயம் இருந்தது. that he had kept his heart upon the temple of the Lord. ஆகவே அவன் முதலாவது தேவனுடைய ஆலயத்தை திறந்து அதை பழுதுபார்த்து பலவிதமான காரியங்களை அவன் செய்தான். So first of all, he opened the doors of the temple and he repaired the temple and he did many things to set right in the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்கு நன்மை செய்தான். He did good things for the temple of the Lord. இரண்டாவதாக நீங்கள் அந்த அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது, Secondly, when you continue reading those 3 chapters, பஸ்காவை ஆசரிக்கும்படியாக ஜனங்களை தேவாலயத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்தார். he invited people to come to the temple of God to keep the Passover. அப்படியானால் அவன் ஊழியம் செய்தான். He was doing ministry, that means. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவன் ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். Thirdly, he was also a man who was praying for the people. நான்காவதாக பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆசியிலே இருந்து தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவன் கொடுத்தான். Fourthly, when we see from his wealth that he had, he gave to the service of the temple of God. ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது அந்த எதிரி வந்தபொழுது எதிரி உள்ளே நுழையாதபடி அந்த துறவுகளெல்லாம் தூற்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். Fifthly, we are reading that when enemy came up against the nation, he closed down all the pools of water so that the enemy will not find it. அதே வேளையிலே இடிந்து போன மதில்களை எல்லாம் அவன் கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். At the same time, he also built back up the walls that were destroyed in Jerusalem. ஆக இந்த 5 விதமான காரியங்களை அவன் செய்தான். So he worked in his life 5 different kinds of things. ஆனால் திடீரென்று இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி வந்தபோது, But suddenly when he was overtaken by a sickness in his life, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீ மரிக்கப் போகிறாய், உன்னுடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னபோது, when he heard the word that you got to set right the things of your household because you're going to die, இந்த எசேக்கியா சோர்ப்புறமாய் திரும்பி ஒரு ஜெபம் பண்ணினான். this king Hezekiah turned towards the wall and he had one prayer. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லி சொன்னபோது, when he called out to the Lord saying, Lord, remember that I walked before you perfectly and upright before you, அடுத்த நிமிஷம் ஏசாயாவை அனுப்பி 15 வருடம் ஜீவனை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். in that very moment God sent the prophet Isaiah to send back to him to say that I'm increasing your life by 15 years. அவன் செய்த நல்ல காரியம், The good thing that he did, நலமான காரியம், the very good things that he இந்த did, 5 விதமான காரியங்களை செய்தபோது, when he did all these 5 different good things in his life, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவன் கூட இருந்து உதவி செய்தார். God was with him when he walked through a situation in his life of trouble. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. We do not know exactly how our life is going to be. இந்த உலகத்திலே இருக்கிறோம், We are in this world, மாம்சத்திலே இருக்கிறோம், we are in this flesh. பிசாசனுடைய ஆளுகை பூமியிலே இருக்கிறது. The dominion of the devil
devil is upon this எதுவும் wall. நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடலாம். So anything can happen in our life. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழும் பொழுது But when we live a life that is pleasing to the Lord, ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். at the appointed time the Lord will be with us to help us. நம்முடைய இஷ்டத்தின்படியே பாவத்தையும் உலகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும்போது If we keep on walking in the ways of our own heart, doing whatever we want to enjoy in this world of sin, தேவனுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியாது. we cannot be expecting the help of the Lord in our situation. ஆகவே அந்த சாலமோன் உலகத்துக்காகவே வாழ்ந்து விரக்தியோடு அவர் மரித்தார். So as King Solomon lived his life for this world and he died, அந்த யோயாக்கீன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த 38 வருடங்களை வீணாக்கி பயன்படாமல் அவன் மரித்தான். Jehoiakim wasted 38 years of his life and he died as a man who was useless for the Lord. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். But God blessed the life of Hezekiah who lived for the Lord. மூன்றாவதாக பவுலை குறித்து பார்க்கும் பொழுது Thirdly, when we consider the life of Paul, அவரும் வாலிபர்தான். he also was a young man. ஆண்டவருக்கு இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதர். He was a man who was working against the ways of the Lord God. படித்தவர், He was a very well learned வசதி man. உள்ளவர், He had a man of means, அதிகாரத்திலே இருந்தவர். and he was a man of authority. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்த பின்பாக But after the Lord Jesus met him, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். he completed his life, his race as a life without any backsliding. அவர் மரிக்கும்போது சொன்னதான காரியம் When he died, he said, 2 தீமோத்தேயு 4:7-8 கூறப்பட்டுள்ளது, in 2 Timothy chapter 4 verses 7 and 8, நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought the good fight, என் ஓட்டத்தை முடித்தேன், I have finished the race, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். there is laid up for me the crown of righteousness, he says. அவருடைய வாழ்க்கையில் முழுவதும் ஆண்டவருக்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்தார். He was a man who spent his entire life for the Lord in ministering for him. பிலிப்பியர் 3:7 பார்க்கும் பொழுது, In Philippians chapter 3 verse 7 when we see, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். he says that I have counted loss for all things for Christ, for the knowledge of the Lord God. ஆண்டவரை அறிவிப்பதற்கு அவர் மும்முரமாக வேலை செய்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். We can understand that he worked so vehemently to declare the ways of the Lord for the people. அதற்கு காரணம் என்ன? What was the reason behind that? ஆண்டவரை சந்தித்த உடனே முதலாவது அவர் செய்ததான காரியம், The very first thing that he did after he met the Lord Jesus Christ, அப்போஸ்தலர் 9:6 பார்க்கிறோம். in Acts chapter 9 verse 6 we read, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். he asked the Lord, Lord, what do you want me to do? And he surrendered his life for the Lord. அந்த ஒப்பு கொடுத்தல் தான் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்தது. Only that surrender and commitment enabled the Lord to use him mightily. நாம் வாயளவிலே ஒப்பு கொடுப்பது அல்ல, It is not just opening our mouth and saying a word to commit ourselves. முழு இருதயத்தோடு தேவனே நீர் என்னை ரட்சித்தீர், உமக்காகவே வாழ்வேன் என்றதான அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். But we must have a wholehearted surrender when we ask the Lord, Lord, you have saved me, you have called me, Lord, I will live for you. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of the Father God? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். He desires for all men to be saved. ஆண்டவராகிய இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the Lord Jesus coming into the world? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே He came வந்தார். into the world to save the sinner. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the Holy Spirit among us? ஜனங்களுக்கு பாவ உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இருக்கிறார். To lead the people into realization of sin so that they can be saved, and that is his purpose. ஆக திரியேகத்துவ தேவனுடைய பாரமெல்லாம் சுவிசேஷம்தான். So as we see, the entire Trinity is focused upon the salvation of mankind. ஒரு ஒப்பு கொடுத்த மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். God is able to do mighty things through one man who surrenders. ஒரே ஒரு மோசே, Only one Moses, ஒரே ஒரு யோசுவா, only one Joshua, ஒரே ஒரு பவுல், only one Paul. இவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். God did mighty things through each of them. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். In our lives also, the Lord desires to take us and use us mightily. நாம் முழு நேர ஊழியத்திற்கு வராது இருக்கலாம். We may not be in the full-time ministry, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். but everyone who has accepted the Lord Jesus Christ must fulfill the service of the Lord. லேவியராகமத்தின்
புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே பார்க்கும் In பொழுது, Leviticus chapter 25, verse 55, when we read, எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்த எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord says, all my people who came out of Egypt are my servants, says the Lord. முழு நேரமாக போதகராக பலரும் வர முடியாத நிலைமையில இருக்கலாம். Many of you may be in a place where you are not able to serve the Lord as a full-time pastor or a minister. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், But if we are saved, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். whether we like it or not, we must do some ministry for the Lord. அதை ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that. ஆகவே தான் பவுல் இவ்வளவு ஊழியங்களை செய்தாலும் That is why, even though Paul has completed so much ministry, ஆண்டவர் பவுலை நம்பினார். the Lord trusted him. ஆகவே தான் அவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, That is why the Lord says, நீ பயப்படாமல் பேசி இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். He encouraged Paul to say, you speak boldly without fear, because there are many people who are here in this city for me. அதே போல Similarly, அங்கே அவர் அறிவித்த போது அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்தார்கள். as Paul proclaimed in the name of the Lord, many people turned towards the Lord Jesus Christ. ஆக நம்முடைய வாழ்க்கையில் So in our lives also, ஏதோ வாழ்ந்து கொண்டு போறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்ல. it is not that we just live the way that we want a Christian life in this இந்த world. உலகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, Not to enjoy this world. பாவத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, Not to enjoy the sins of this world. பரிசுத்த தேவனை ஆராதித்து அவருக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். But we must be those who worship the most holy God and are used for his glory. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தீர்மானத்தை எடுப்பது அவசியம். That means it's very important for us to make good decisions in our lives. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். I was born in a Hindu family. எனக்கு ஆரம்பத்தில் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொன்னபோது நான் சொன்னேன், உங்க சாமியே செத்து போயிட்டார், எனக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். At the beginning, when people told me about Jesus Christ, I asked them, your God himself died, what is he going to do for me? ஆனா ஒரு சூழ்நிலை வந்தபோது, But when I went through a situation in my life வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த போது, and I committed my life to the Lord, இந்த 42 வருடங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியான கிருபைகளை தந்தார். he granted me the grace to serve the Lord for this last 42 years. நான் சிறுவனாய் இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்து போனதுனால நான் இன்ஜினியரிங் படிக்க வேண்டியது படிக்கல. As I was a young boy, my father passed away, so I was not able to study எனக்கு engineering as I wanted to ஆங்கிலமும் study. தெரியாது. And truly, I don't even also know to speak in English, or I don't have the facilities to do ஆனால் that. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். But today God has granted me the grace to minister for him in many nations of the world. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எது? That means, what is the blessing in our life? இந்த உலக பொருள்கள் அல்ல. Not the things of this world. உலக பொருள்கள் இருப்பது தவறல்ல. It is not wrong that we have ஆனால் lust for நாம் the things of this தேவனோடு world. கூட இருப்பதும், But it's more important that we walk with the Lord, தேவனுக்காக பயன்படுவதுமே உண்மையான ஆசீர்வாதம். and that we are used mightily for the Lord is the true blessing. நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்கிறோமா? Are we walking always with the Lord? தேவனுக்காக நாம் பயன்படுகிறோமா? Are we being used by the Lord? விரக்தியோடு நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது. We should not end our life with vain disappointment. வேதனையோடு நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது. We should not end our life with sorrow. பவுல் அப்போஸ்தலனை போல, As Paul the Apostle, என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றதான நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை முடிப்போமையானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். we shall be blessed if we are able to end our life with a hopeful declaration, like Paul says, that I have run my race, I have finished my race. From now on, the crown of righteousness has been laid out for me. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. Amen. Amen.